Hello guys, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது percentage stacked chart. இதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். So last வீடியோஸ்ல நம்ம clustered chart பத்தியும் stacked chart பத்தியும் பார்த்திருக்கோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ரோல இருக்க லாஸ்ட் டூ சார்ட் டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 100% stacked bar chart. ஸோ இந்த ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, தென் ஸ்டாக்டு காலம் சார்ட்டையும் நான் பக்கத்துலேயே ஆட் ஆன் பண்றேன். இது வந்து ஸ்டாக்டு காலம் சார்ட். இப்போ இதுலயும் சேம் நம்மளோட கிளஸ்டர்ட் அண்ட் ஸ்டாக்டு சார்ட் மாதிரியே தாங்க. ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், ஒரு இன்டீஜர் கொடுத்துக்கலாம். ஸோ இதுல ப்ராஃபிட்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோட ஒய் ஆக்சஸ்ல ரிலீஸ் பண்றேன், பிகாஸ் இது என்னோட பார் சார்ட். நெக்ஸ்ட் என்னோட கண்டெய்னரை ஆட் பண்ணி என்னோட எக்ஸ் ஆக்சஸ்ல ரிலீஸ் பண்றேன். என்னோட ரீஜியனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னோட லிஜெண்ட்ல ரிலீஸ் பண்றேன். ஸோ இப்படி நான் போடும்போது எனக்கு டேட்டா பாருங்களேன் எப்படி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஏன்னா என்னோட ஒய் ஆக்சிஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸை மாத்தி போட்டிருக்கேன். நீங்க இங்க பார்த்தாலே தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ்ல எனக்கு கவுண்ட் ஆஃப்னு வந்திருக்கு. இப்படி வரக்கூடாது. ஸோ இப்போ என்னோட ஒய் ஆக்சிஸை மேல போட்டுட்டு ப்ராஃபிட்டை எடுத்து என்னோட எக்ஸ்ல போட்டேன்னா இப்போ எனக்கு கிளியரான ஒரு சார்ட் டைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க சார்ட் கிரியேட் ஆகிறத பேஸ் பண்ணியே உங்க டேட்டா கரெக்டா இன்புட் கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி என்னோட காலம் சார்ட்லயும் போயிட்டு ப்ராஃபிட்டை வந்து ஒய் ஆக்சஸ்ல ஆட் பண்றேன், என்னோட கண்டெய்னரை வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல கொடுக்குறேன், ரீஜியனை வந்து லிஜெண்ட்ல கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ இந்த பெர்சன்டேஜ் ஸ்டாக்டு, அதாவது பெர்சன்டேஜ் ஸ்டாக்டை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிஃபால்ட்டாவே இது பெர்சன்டேஜை போட்டு கொடுத்துரும். இப்போ கர்சர் வைக்கும்போது பாருங்க தெரியுதுங்களா, ஸ்மால் பாக்ஸ், இது வந்து ஈஸ்ட், இதோட ப்ராஃபிட் எவ்வளோனா 66,000 சம்திங் இருக்கு. அட் தி சேம் டைம் இதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, அதாவது ஓவரால் 100% அப்படிங்கிறது என்னன்னா ஓவராலோட டோட்டல் வேல்யூவா இருக்கும். அதாவது ஹையஸ்ட தான் நம்ம 100%ன்னு சொல்லுவோம். அந்த 100%ல இது எவ்வளவு கவர் ஆயிருக்குன்னா 40% சம்திங் கவர் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க வந்து இன்டர்வல் வைஸ் தான் இதை அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டுங்க, இதோட கிரிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், பிகாஸ் உங்களுக்கு பார்க்கும்போது அதோட லைட்னஸ் வந்து ரொம்ப லைட்டா தெரியும். ஸோ கிரிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம செக் பண்ணலாம். என்னோட இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது வாட் பேக்கோட ஈஸ்ட். ஸோ இது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ அனலைஸ் பண்ணேன். அப்போ இதில் இருக்க ஒவ்வொரு என்னோட இன்டர்வலுமே 50% கிராஸ் பண்ணுது. கரெக்டுங்களா. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா 50%. அப்போ இது இவ்வளோ கவர் ஆயிருக்கு, அதாவது 25க்கும் மேல கொஞ்சம் இருக்கு. அப்ப நான் இதை அப்ராக்சிமேட்டா ஒரு 30 to 35% சொல்லுவேன். இப்ப கர்சர் வைக்கும் போது பாருங்க தெரியுதுங்களா. ஸோ 30.63% வந்து இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்வல் வைஸ் தான் நம்ம ஸ்டாக்டு பெர்சன்டேஜ் சார்ட்டையுமே அனலைஸ் பண்ணணும். டிஃபால்ட்டாவே நமக்கு பெர்சன்டேஜ் போட்டு கொடுத்துரும். ஓகேங்களா. பெர்சன்டேஜ் உங்களுக்கு டிஃபால்ட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க தாராளமா ஸ்டாக்டு சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் நமக்கு அந்த வேல்யூவும் காமிக்கும், செப்பரேட் வேல்யூவும் இருக்கும், பெர்சன்டேஜும் இருக்கும். ஓகேங்களா. சரி, இது வரைக்கும் நம்ம கிளஸ்டர்ட், ஸ்டாக்டு அண்ட் பெர்சன்டேஜ் ஸ்டாக்டு வீடியோஸை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து லைன் சார்ட் பத்தி டெப்தா பார்க்கலாம். எப்போ லைன் சார்ட்டை யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பவர் BI சீரீஸை கண்டினியூ பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.